ஒருவரும் சுயவரம் அணியில் இல்லையே எனது அம்மா என்று அப்பாவை பார்க்கலாம் அடி நன்றாக தேடினீர்களா? நான் ஆசையாக எண்ணிருந்தனே எனக்கு அந்த நேமித்த பாண்டவர்கள் இந்த சுயமத மேடையில் வந்து வில்லை வளைப்பார் என்று எழுந்து தோழி அம்மா அவரோடு எண்ணிருந்தேன் எனக்கு தங்கையே சரி முடியாதாவது என்னை யாருக்காக ஈண்டெடுத்தி அர்ஜுனனுக்காக எதிலே ஈண்டெடுத்தீரப்பா அக்னியில இந்த அக்னி தனில் பிறந்து அது என் பிதா நேமித்த தக்கவில் நரகம் வந்து இந்த தினமுள்ள சபையில் தோன்றி அதே போன்று யாகத்தை வளர்த்தி என் உயிரை அதிலே மாய்த்துக் கொள்வேன். இதுவே சத்தியம் தந்தையே. அர்ஜுனன் வளைப்பார் நீ நினைத்தபடியே யாரும் இந்த வில்லை வளைத்து உன்னை திருமணம் செய்யவில்லை என்றால் எந்த அக்னியில் எனக்கு மகளாக வந்து பிறந்தாயோ அதே அக்னியை மூட்டி 3 பேரும் இந்த யாகத்திலே இறந்து மடிந்து விடலாம்.
கவலைப்படாத. வியாசர் சொல்லிய வண்ணம் திருமணம் நடக்கும் என்று உரைத்தார். கோழியோடு சுயவர சபையிலே சென்று அமைதியாய் அமர்ந்திரு. எப்படி நடந்தது என்று பார்க்கலாம். வரக்கூடிய அவரவர்களுக்கு தகுந்தபடி நிபந்தனையை சொல்லு. வளைத்தால் திரௌபதியை திருமணம் செய்து கொடுக்கலாம். இல்லைன்னா உதவி இல்ல வளைச்சா பொண்ணு அதுக்கு முன்ன வாய்க்கு கொஞ்ச நேரத்துல முடிச்சிருங்க. Hey!
பின்புறமா வெட்டி போய் காட்டணும். அதான் டங்கார மணி பின்னால கட்டா. மயில டங்கார மண்ண. அங்கே கவுத்துல மின்னையே மாட்டிக்கிட்டு சுருக்கு மாட்டிக்கிட்டு சாவர மாதிரி கைத்துல மாட்டிக்கிட்டு நிக்கிற. ஆமா இங்க கட்டு அங்க கட்டணுமா? கைத்துல சுருக்கு மாட்டறதா? பின்னாடி போய் கட்டணும். ஓ அப்படி பட்டா சொல்ல வந்தான்டா. உன் கைத்துல சுருக்கு மாட்டறதுனா ஒருத்தன் கூட வளைக்க மாட்டான் போலக்குது, ஒருத்தன் கூட அடி வாங்க ஓடுறானே. எப்பயும் வில்ல வளைச்சா மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் மச்சான் ஆவேன். வில்ல வச்சிட்டா பொண்ணு கொடுத்துறேன். சரி ஆ போய் வச்சிடலாமா? வலிய வலிச்சலாமான்னு உன்னிதான் சேர்த்து வச்சிடுறேன். நீ வலி எல்போடு போன கட்டி விடலாம். அவன் எல்லாத்துக்கும் பண்ணுவான் ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும். அதுக்கெல்லாம் வேணாடா. ஏய் போன் அடிடா. அடடா அடடா. ராம இருக்கு, லட்சுமணன் இருக்கு, முருகன் இருக்கு, விநாயகர் இருக்கு. விநாயகர் பொண்டாட்டிங்க. இல்ல ராமரா ராமரா நம்ம வரையறாங்க. ஒக்காரவே இல்ல வரைக்குது நானே. இல்ல ராமருக்கு லட்சுமணன் இருக்கு. ஓரளவுக்கு நீ வளைவு தான் போலக்குது. ஏய் வளைவு வந்துருது. அதனால வளைக்குதே. பருப்பு வேண்டும், பிஞ்சி கத்திரிக்காய் வேணுமா? ஒரே கத்திரிக்காய் கூட இல்லாத அரிஞ்சி போட்டு எல்லாம் குழம்பு வச்சுட்டோம். முத்து கத்திரிக்காய் போனா அவனுக்கு வராது, அதனால பிஞ்சி கத்திரிக்காய் வருது. என்னடா ஆட்கள ஜனமெல்லாம் திரள்தெல்லாம் குவிந்திருக்கா என்னவோ? ஐயா கல்யாணம் பண்ணியா? போய் உட்காரு. மாப்பிள்ளை பாரு ரெடி, மாப்பிள்ளை தான் பாத்து நடக்கிறோம். கல்யாணம் நடந்து போச்சோ நடக்கலையோ? ஐயோ அது நான் சொல்றேன்.
எல்லாரும் மறுத்துட்டார்களோ? இல்ல வளைச்சவங்களுக்கு பொண்ணு நான் ஒருத்தன் கூட வளைக்கல. இந்த பிராமணா வளைக்கலாமா? யாரு நூனுக்கா? இல்ல அவன் கறி முட்டி மீன் மாத்துன்னுட்டு வந்து வளைச்சான். அவன் கூட வளைக்கல. நீனா பூணு போட்டு ரவோன்னுக்கிற. நீ போய் அத்த வளைக்க போற. சரி முடிஞ்சா வளைச்சு பாக்குறோம், இல்லனா உதப்பட்டு போறோம். லிகிதத்தின் பிரகாரம் அடி வாங்க சம்மதமா? உடம்புல அதான் எல்லாத்துக்கும் ஒத்துனாரு விடு. அப்படியா? அப்படின்னா பாரு. சரி பண்ணமுள்ள லப்பு லப்புன்னு வாடி நாய் பிடிக்கிற மாதிரி பிடிச்சா எங்கிட்ட வாங்கி கொடுக்கணும்ன்ற. இல்ல பிடிச்சு கொடு. கைராஜ் தான். முதல்ல உட்கார வைக்கிறாங்க போல ஐயரா. சரி நான் தெரியல ஐயர பசி அம்மா பசி நான் நின்னுங்க தெரியுமா? எந்த ஊருக்கு போய் நான் சாப்பிட்டு வந்து நிப்பனேன். என் தங்கச்சி கல்யாணம் ஆகலன்ட்டு நான் வெறும் பட்டியா இருக்கிறேன். ஐயர துண்ணியான்னு கேக்குறீங்க நாயமா? துண்ணியா கேக்குறியா? ஒண்ணுமே துண்ணியே ஊர்ல 9 மணிக்கு தான் டிஃபன். அழியாத ரொம்ப 6 மணிக்கெல்லாம் டிஃபன் போடணும், 6:30க்கெல்லாம் சாப்பிட்டுருணும். அதனால ஐயர தூய்மையான உள்ளம் படைச்ச துஷ்ட தூய்மையே என்பது பொருள். துண்ணியா துஷ்டத்துவம்னா இந்த துணை இல்லையா? எளிமையா சொல்லிக்கிறாங்க. இந்த சுயால் மத்தியில மறைந்து விழுந்த மன்னவன் மின்ன வளைத்து இந்த பெண்ணையும் ஆளை அந்த இந்திரம் விட செய்தார் தேவதையால் மாலை ஏன் தெரியுமா? இந்த ஐயரை நான் நிபந்தனை சொல்றியா? நிபந்தனை சொல்லாத எப்படி பண்றது? பட்டன் சொல்லு பார்க்கலாம். ஐயரா நீ ஆத்துக்கு எத்தனை மணிக்கு துறப்பணம் போட போவ? கேட்டாலும் கேட்டானுங்க துறப்பணம் போறதுக்கு ஆச்சரியம் இல்ல நீ ஆத்துக்கு போவியா? தர்ப்பணம் செய்ய 4 மணிக்கெல்லாம் ஆத்துக்கு சென்று குளித்து ஐயோ ஐயரே அது ஆவாது. நீ 4 மணிக்கு போய் எங்க பாப்பா போய் எழுப்புன்னு வச்சுக்கா. இந்த பாரு அது ஏந்து பாத்துச்சுன்னா நீ ஆத்துக்கே போக மாட்ட. அப்படியே மயக்காட்டி இங்கே இருந்துருவ. ஒரு பக்கம் நேர்ந்த மீச இருக்கும், லைட்டு வச்சு அது போட்டு அப்படி வெள்ளம் மீச அப்படி இருக்கும். அந்த நேரத்துக்கு வந்து எழுப்பக்கூடாது 4 மணிக்கு. அது வெடிகாலம் 9:30 10 மணிக்கு தான் எழுப்பணும். ஆமா அப்படி எழுப்பாத என் தங்கச்சி வச்சுக்கிற மாதிரி இருந்தா வழி இல்லைன்னா உங்க பாட்ட பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? எழுப்பக்கூடாது. அப்புறம் துச்சோத்தன்னு காலில் கண்டு எட்டி. ஆமா அடிக்கூடாது. சரி ஆத்துக்கு தோப்பரம் போய் வந்து பரப்பனம் போயிட்டு வந்து நீ வகுத்துக்கு என்ன துண்ணுவா? வயிற்றுக்கு அவரு சாப்பாடு தான் சாப்பிட பீத்துல கம்மி. வகுத்துக்கு என்ன துண்ணுவா? வயிற்றுக்கு என்ன சாப்பிடுவீங்க? என்ன சாப்பிடுவா? பச்சரிசி சாதம் பல வடிக்க போறாங்க. ஐயோ என் பாப்பாக்கு பாரு நீ பச்சரிசி ஒத்தன்னு வச்சுக்கா. அது எப்படி பொங்கி வைக்கணும் பொங்கி வைக்கும். அத சாப்பிடுவா நீ
ஒரு நாளைக்கு ஆகி வச்சுனா அடிச்சு வச்சு வீட்டு கட்டிட்டுனா உனக்கும் அதுக்கு என் பாப்பாவுக்கு ஆட்டப்படாது. சரி இரு பார்த்து உனக்கு ஆட்டுனா கூட சாப்பிடுவா. சரி சாப்பிடுறியா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? அட்ஜஸ்ட் பண்ணி சரி பாலியா போ. அட என்ன சாமியார் ஊத்தி இந்திய கத்திரிக்காய் துகரம் பருப்பு பன்னீர் போன்ற சாம்பாரு என்னன்னா பிஞ்சு கத்திரிக்காய் எங்க பாப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்படியே வாரி வச்சா கூட எடுத்து மூணு தான் வைக்கும். ஒரே கத்திரிக்காய் எடுத்து வாயில வைக்கணும்னு நினைப்பாரு. அது சாப்பிடாது. மீன் வாழைக்கா கேள்விப்பட்டீங்களா? கறி வாழைக்கா கேள்விப்பட்டிருக்கா, குழம்பு வாழைக்கா கேள்விப்பட்டிருக்கா, மீன் வாழைக்கா தெரியாத. ஐயோ ஐயோ இந்த கொத்த கூட இருக்குது அந்த வச்சு வராது. ஆடிங்க போகும்போது அது சாப்பிடும். பிராமணா வரல் கூட பண்ணக்கூடாது அசைவத்துனால. உனக்கு என் பாப்பாவுக்கு செட் ஆகுது. அது ஜனங்க அச்சக்கர் வாடுது பாரு. அது பண்ணி மட்ட வச்சு சாப்பிடும். அது மாதிரி சாப்பிட மாதிரி இருந்தா சரி பண்ணிக்கலாம். சாப்பிட மாதிரி இருந்தா மட்டும்தான் வாடிங்க சாப்பிட சொல்லுது. சரி போ பிராமணா. சாப்பிடுறியா? சரி பண்ணிக்கிறேன். சரி சாப்பிடுறியா? சரி போடா. அப்படின்னா வாடி. இன்னும் விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அம்மனுக்காக ஒரு பட்டு பிதாமரமும் இன்னும் பிராமணராக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்காக ஒரு வேட்டி ஒரு துண்டு ஒரு சட்டா அன்பளிப்பாக அன்பளித்துள்ளார். அன்னவரும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சகல சௌபாத்தியம் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் இது ஆடை அலங்கரித்து 501 ரூபாயா 501 ரூபாய் அறிவித்துள்ளார். அன்னவரோட குடும்பத்தை சார்ந்த அனைவரும் சகல சௌபாத்தியம் ஆட வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.
பொண்ணு நாங்க வச்சோம்டா. நீ சும்மா ரவோ. நீங்களா பண்ண போற? ஏய் தாடி கட்டியா? ஏய் 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 இந்த மாதிரி அட வீரோடு ஓலத்தி கட்டியே சபையார்களே, திரௌபதி திருக்கல்யாணம் விருதலைப்பு என்ற நாடகம் இதோடு முடிவுற்றது. அனைவரும் வருக, ஆதரவு தருக.